டிவில போட்டாங்க. நாங்க இது தியேட்டர்ல எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு காத்திருந்தோம். ஏன்னா ரீ ரிலீஸ் பாஷா பார்த்தோம், தளபதி பார்த்தோம், அண்ணாமலை பார்த்தோம். நாங்க படையப்ப எப்படா ரீ ரிலீஸ் பண்ணுவாங்க நாங்க காத்துட்டு இருந்தோம். இப்ப அதுவும் தலைவர் பிறந்த நாள், அதுவும் 50வது ஆண்டு விழா, அதுக்கும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கனவு நிறைவேறின மாதிரி இருக்கு ப்ரோ. இன்னைக்கு ப்ரோ சூப்பர் படம், சூப்பர் படம், நல்ல படம், செம்ம ஸ்கிரீன் பிளே, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான் வேற லெவலு. அண்ட் தலைவர் ஸ்டோரி எழுதியிருக்கான்றத அவர் இப்போ ரீசெண்டா இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கும் தெரியும். அது வந்துட்டு பயங்கரமான ஸ்டோரி, டயலாகா இருக்கட்டும், எல்லாமே படத்துல மாசுல தான் படமே செம்ம மாசான படம். ஸ்கிரீன் பிளே வந்துட்டு பயங்கரமாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பர் படம். நம்ம தான் சொல்ல முடியாது. நீலாம்பரி எப்பவுமே வந்துட்டு ஒரு மென் டு மென், உமன் டு உமன் அப்படியே பார்த்துட்டு ஒரு மென்னுக்கு உமன் வந்துட்டு வில்லனிசமா அப்பயே யோசிச்சிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப அழகான விஷயம். அதை நம்ம இப்போ வந்துட்டு இது பண்ணலாம். ஆனா இப்போ நம்ம ரீசெண்டான படத்துல பாக்குறதும் இல்லை, இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே உள்ள படமும் பாக்குறது இல்லை. சோ சூப்பரான ஒரு விஷயம், சூப்பரா இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைலாக்குமே என் வலி தனி வலி, அப்போடா அந்த ஆண்டவனே இருக்கான். அப்பா நான் எல்லாமே ரீல்ஸ்ல பாத்திருக்கேன். படம் 10-15 தடவை பார்த்திருந்தாலும் தியேட்டர்ல இந்த மாதிரி மாஸ் ஆடியன்ஸோட பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். வேற யாருமே வரவே முடியாது. கஷ்டத்தை தாண்டி யாரும் யோசிக்க முடியாதுங்க. இந்த ஸ்லோமோவை தாண்டி வந்துட்டு எனக்கு இந்த ஆளு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி தெலுங்குல ஒருத்தர் சொல்றாரு. தகுதியே கிடையாது அவர் சொல்றதுக்கு. ராம்கோபால் வர்மா அவர் சொல்ற தகுதியே கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்டைல் சாம்ராட்டுன்னு வாங்க. நம்ம ஷாருக் கானை வச்சு பாலிவுட் தெரியுதுன்னா இந்தியன் சினிமா வெளிநாட்டுல தெரியறதுக்கு முக்கியமான ரீசன், அது ஒரு கருப்பு தமிழன் தெரியறதுக்கு ஒரு ரீசன் வந்து சூப்பர் ஸ்டார் தான். அது யாருமே ஒத்துக்க முடியாது. கருப்பு ஹீரோஸ் வந்து அதுக்கப்புறம் வந்திருக்கலாம். நான் கருப்புன்னு சொல்றது தப்பு தான், ஆனா யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது சூப்பர் ஸ்டார் தான் அதை பிராண்டா மாத்தினாரு. அதுக்கப்புறம் வந்ததான் தனுஷ் எல்லாரையும் நம்மளுக்கு வந்து ஏத்துக்கிறோம். சோ அதுக்கு முக்கிய விதை போட்டது சூப்பர் ஸ்டார் தான். சின்ன வயசுல இருந்து இந்த படத்தை தியேட்டர்ல பாக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். இப்ப பாத்துக்கலாம். இந்த படமே ஒரு டைலாக்ஸ் ஸ்பெசிபிக்கா இல்ல. இந்த படத்தை பார்த்தா நான் தலைவர் ஃபேனாவே ஆனேன். சோ அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தது சூப்பரா இருந்துச்சு. நீலாம்பரி சூப்பர், தலைவர் ஆல்வேஸ் சூப்பர். 99ல பார்த்த அதே வைப்ல அதே இதுல இருக்கு, கொஞ்சம் கூட குறையல. we are so happy. போடா ஆட்டவனே நம்ம பக்கம் தான் இருக்கா. சூப்பரா இருக்கு. இப்பவும் நல்லா இருக்கு. அதே ஃபீல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற அதே ஃபீல். மாசா இருக்கு, எல்லாமே மாசா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லா சினிமாஸ் தெரிக்க விட்டாங்க. சூப்பரா இருக்கு. லாஸ்ட் டைம் மாசா இருந்துச்சு. படம் செமையிருச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரியே இருந்துச்சு. தலைவர் இப்ப இருக்கிற படம் மாதிரியே. தலைவர் இன்ட்ரோல இருந்து ஆரம்பிச்சு, இன்ட்ரோ ஆகட்டும், இன்டர்வல் ஆகட்டும், கிளைமாக்ஸ் ஆகட்டும், பிளஸ் ஊஞ்சல் சீன் ஆகட்டும், எல்லா சீனுமே வந்து கெத்தா இருந்துச்சு. மாஸ் மூமெண்ட் தான். அது எனக்கு முன்னாடியே தெரியும். ஒரு தியேட்டர்ல டிவில பார்க்கும்போது எனக்கு முன்னாடியே தெரியும் சீன் வரப்போகுது. அந்த சீன் வந்தாலே தலைவர் காமிச்சு அவர் வந்து ஒரு ஸ்டைல் பண்றதாகட்டும், எல்லாமே மாஸ் மூமெண்ட்ஸ் தான். கேரக்டர் அதுதான், அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க, சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. உங்க கேரக்டர் அது மாசா இருந்துச்சு எப்பயும் போல. அதுதான், அது இப்போ இருக்க ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சோ அதனால படையப்பா 2ல அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தெரியாது. ரஜினி சார் ஆப்வியஸ்லி நல்லா பண்ணியிருந்தாரு, மாசா இருந்தது, வேற லெவல் இருந்துச்சு தலைவரோட சீன்ஸ்லாம். டைலாக்னு இல்ல, எனக்கு என் வலி தனி வலின்னு சொல்லிட்டே இருப்பார்ல, அது எல்லாமே மாசா இருந்துச்சு. அந்த ஊஞ்சல் சீன் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாங் தான் என் பேர் படையப்பா, அது மாசா இருந்தது, வேற லெவல். சூப்பர். அந்த டைம்ல ஒவ்வொரு சீனும் நல்லா இருக்கு. எல்லா சீனுமே பெஸ்டா இருக்கு. எத்தனை பார்த்தாலும் நல்லா இருக்கும். எல்லா வசனமும் பிடிச்சிருக்கு. அதே கூஸ்பம்ஸ். உங்களுக்கு படத்துல பிடிச்ச மொமெண்ட்ஸ்ல என்ன? எல்லா சீன் தான். ஒவ்வொரு சீன் சான்ஸே இல்லை. எல்லா சீன் பிடிச்ச டைலாக் ஏதாவது சொல்லுங்க. என் வழி தனி வழி. செலிப்ரேஷன்லாம் பயங்கரம். தலைவர் என்ன ப்ரோ, ஆல்ரெடி அவர் ஃபார்ம் தான். கண்டிப்பா அந்த டைம்ல அந்த ஃபார்ம் எப்படி இருந்துச்சு? நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எனக்குலாம் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறது. இப்போ பார்க்கும்போது எந்த சீனுமே லேக்கே கிடையாது. ஃபுல்லாமே வந்து கூஸ்பம்ஸ். பார்த்தது போல நான் ஹாப்பி. எந்த படத்துல உங்களுக்கு எந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லா படத்துலயும் எல்லா வசனமும் தலைவர் வந்தா நின்னா போதும், நான் ஹாப்பி. தேங்க் யூ. ஐகானிக் ஃபிலிம் திருப்பி ரீலீவ் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது சின்ன வயசுல மிஸ் பண்ண படம், ஒரு சான்ஸ் திருப்பி கிடைச்ச உடனே, அதுவும் தலைவர் பர்த்டே அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப பிடிச்ச டைலாக் எதுன்னு சொல்லுவேன், ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது. பட் ஏன் வழி தனி வழின்றது ரொம்ப பிடிக்கும். லைக் அது அவரோட மேனரிசம், அவர் கையை எப்படி வச்சுட்டு அதை ஒரு லோ ஆங்கிள் இருந்து காட்டுறது, அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இருக்கு.
அதே மாதிரி எந்த ஒரு டைலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? என் வழி தனி வழி. அந்த வசனம் தான். Okay, தலைவருக்கு ஒரு டைலாக். உனக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாதுன்றது நான் இப்பதான் உணர்றேன்னு சொல்றதுக்குள்ள அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க பாரு. அவங்க கடைசி டயலாக் இஸ் வெரி பவர்ஃபுல் டயலாக். ஃபுல் ஆஃப் விஸ்டம்ஸ். என்ன வசனம் உங்களுக்கு படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ். பாட்ல ரிப்பீட்ல போட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. டிவில பாக்கறதுக்கும் தியேட்டர்ல பாக்கறதுக்கும் இட் வாஸ் வெரி நைஸ். என்ன டைலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எல்லா டைலாக்குமே சூப்பர் தான். தலைவர் டைலாக்னாலே சூப்பர் தான் ப்ரோ. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எந்த சீன் நல்லா உங்களுக்கு எல்லா சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ். சூப்பரா இருந்துச்சு. எந்த சீன் டைலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு படத்துல? அவங்க நீலாம்பரியும் ரஜினியும் பேசுற சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா சீனுமே சொல்லவே முடியாது. எல்லா சீனுமே அமேசிங்கா அந்த ஊஞ்சல் சீன் கேட்கவே வேணாம். டைலாக் என் வழி தனி வழி. பிரில்லியன்ட் பிரில்லியன்ட். ரொம்ப நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் தலைவர் எப்படி பண்ணிருக்காங்க? தலைவர் எப்பவுமே மாஸ் தான். படத்துல பிடிச்ச டைலாக் கூஸ் பம்ப்ஸ் அதாங்க இருந்தது ஃபுல் படமே. ஊஞ்சல் சீன் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி வந்த படம் தான். ஆல்ரெடி வந்த படம் தான். ஆனா இந்த 50th இயருக்கு இது எங்களுக்கு எல்லாம் ஒரு கெட் டுகெதர். ஓகே ஓகே. இல்ல இது வந்து படையப்ப படமா இல்ல நீலாம்பரி படம்? எப்பயுமே ஸ்டார், சூப்பர் ஸ்டார். புது படம் மாதிரி புது படம் மாதிரி இருக்கு. என்ன சீன் இல்ல ப்ரோ படையப்ப கேட்கவே வேணும். செமையா இருக்கு ப்ரோ. செமையா இருக்கு. சீன்ஸ் தான் ரிப்பீட் பண்ணாங்க. நான் 2 பார்ட் அதுக்கப்புறம் ஊஞ்சல் அத ரிப்பீட் பண்ணாங்க. செமையா இருந்துச்சு. அடுத்து எந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு? என் வழி தனி வழி. அந்த டைலாக் செமையா இருந்துச்சு. பாக்குறதுக்கு ஒரு வைப் தான் ப்ரோ. தலைவர் படம் எப்பயுமே வைப் தான், சொல்ல வேணாமா. அதுவும் ரீ ரிலீஸ் படையப்பா சான்ஸே கிடையாது. ரெண்டு பேர் நீலாம்பரி. ஆனா என்ன ப்ரோ என்ன வந்து ஒரு விஷயம் ஏய் வா 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 வாடா. எத்தனையோ வில்லிகள் வந்திருக்காங்க. அந்த பீக்ல வந்து தலைவருக்கு நிகரா ஒரு ஈக்குவல் ஆக்டர் நடிகை வச்சோம்னா யார் வைக்கணும் டிசைட் பண்றதுக்கு தெரியாம நீலாம்பரி ஒரு கேரக்டருக்கு ரம்யா கிருஷ்ணன் பொறுத்துட்டாரு பாத்தீங்களா? அதுவே பெரிய விஷயம். ஈக்குவலா ஒரு நடிக்க யாரால முடியும்? அவங்க ஸ்கிரீன்லயுமே செம்ம அழகா தெரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தலைவர் பக்கத்துல நின்னு நடிக்கிறப்போ ஒரு போல்ட்னஸ் வேணும். அந்த போல்ட்னஸ் வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான். அதுவும் அந்த டைம்ல இவங்க உண்மையாவே பண்ணிருப்பாங்க தெரியாது இந்த அளவுக்கு. ஆனா அந்த டாமினன்ஸ் செம்ம. உண்மையாவே ரம்யா கிருஷ்ணன் ஆக்டிங் செம்மையா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வசனம் ப்ரோ அசிட்டி சேம் தான். அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற அதிகமா கோபப்படுற எல்லா வாழ்க்கைதான் சரித்திரமே கிடையாது. அதுதான் சூப்பரா இருந்துச்சு. அந்த படத்துக்கு என்ன குறை இருக்கு? வேற லெவல் தான். என்னென்ன மொமெண்ட்ஸ்ல பயங்கரமா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே பயங்கரமான மூமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. பர்டிகுலரா நான் யோசிக்க வர மாட்டேங்குது. அந்த லவ் லெட்டர் கொடுக்க ரஜினி எவ்வளவு கஷ்டப்படுவாரு. ஃப்ரெண்ட் ஹெல்ப் கேட்பாரு, ஃப்ரெண்டும் சொதப்புவாரு. அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ரஜினி சின்ன சின்ன துருன்னு சில விஷயம், அந்த கை ஆட்டுறது, ஐ அப்படி சொல்றது, அதெல்லாம் நிறைய விஷயம் கியூட்டா இருந்துச்சு பாக்குறேன். மாஸ் மூமெண்ட்னா ஆரம்பத்துல இருந்தே அந்த பாம்பு பிடிக்கிற சீன்ல இருந்தே நிறைய மாஸ் தான். அந்த ரம்யா கிருஷ்ணனோட இருக்கிற சீன், ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப அழகா இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்தாங்க. நாங்களே ஆன் பாத்துட்டு இருந்தோம். சௌந்தர்யா மேம் சரி, ரம்யா கிருஷ்ணன் மேம் சரி, ரொம்ப அழகா இருந்தாங்க. நல்லா நடிச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. இது அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. கண்டிப்பா உண்மைதான் கண்டிப்பா நிறைய ரஜினி வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பெண்கள் கரெக்ட் கண்டிப்பா கரெக்ட். ஒரு பர்த்டே செலிப்ரேஷனை இவ்வளவு கிராண்டியரா நாங்க ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். சாங்ஸ் 2-3 சாங்ஸ் வந்து ரிப்பீட் மோட்ல போட்டாங்க. எஸ்பெஷலி ஊஞ்சல் சீன் வந்து ரிப்பீட் மோட்ல போட்டாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேன்ஸோட பல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி எல்லாம் நாங்க ஸ்கிரீன் கிட்ட போயிட்டு ஆடிட்டு கூடவே பாடிட்டு டைலாக்ஸ் பேசிக்கிட்டு திரும்ப வந்தோம். பிக்சர் குவாலிட்டி, சவுண்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. படத்தை பிடிச்ச டைலாக் என் வழி தனி வழி, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரீஸ்டோரேஷன் எப்படி இருக்கு? படத்தோட ரீஸ்டோரேஷன் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் சொன்ன பிக்சரைசேஷன், குவாலிட்டி, சவுண்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு குவாலிட்டி. தரமா என்ஜாய் பண்ணோம். அந்த டைம் பாத்துக்கு இப்ப பாத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் கூட பாக்குறேன். எனக்கு அந்த டிஃபரன்ஸ் இல்லைங்க. எப்பவுமே நம்ம தலைவர் ஃபேன்ன்ற மோட்ல இருக்கிறதுனால அது ஜென்சி கிட்ஸ் அவங்க தலைவர் ஃபேன் மோடுக்குள்ள வந்துடுறாங்க. சோ டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. முக்கியமா சொல்ல போனாக்கா லேடிஸ் வந்து ரொம்ப அதிகமா வரமாட்டாங்க அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு எல்லாம்.
ஆனா தலைவர் படத்துக்கு மட்டும் நீங்க பாருங்க, எங்க இருந்தாலும் என்ன இருந்தாலும் we feel very safe, very safe when we are amongst தலைவர் fans. எந்த ஒரு கேர்ள்ஸ்க்கு எந்த ஒரு கஷ்டமும் எதுவுமே இருக்காது. they make us comfortable. நீலாம்பரி அவங்க கேரக்டர் பார்த்து எப்படி இருந்துச்சு? அந்த அந்த காலத்துல அவங்க பண்ணதான் ஷீஸ் டேம் நீலாம்பரி, அவங்கதான், சான்ஸே இல்ல. பார்ட் 2 வந்து சொல்லிருக்காங்க, சூப்பர் ஸ்டார் சொல்லிருக்காங்க. சோ அதுக்கு எவ்வளவு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதுவே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னா அது இன்னும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்ன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். all love you so much. படையப்பா நான் சொல்லணுமா, செம்ம மாஸ். அது வந்து லைக் எப்ப பார்த்தாலுமே வந்து அப்படியே புல் அரிச்சு போயிட்டு பாக்குற மாதிரி மூவி. தியேட்டர்ல பாக்கும்போது அது நான் பார்த்ததே இல்ல தியேட்டர்ல. சோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது அது ஒரு ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருந்தது. அவர் ஒவ்வொரு சீன்ல பாக்கும்போது நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து கத்திட்டு இருப்பேன், பட் அவர் பாக்கும்போது கண்ணுல தண்ணி தான் வந்துட்டு இருந்தது. பிகாஸ் I was able to experience that. எல்லாமே எனக்கு ஆக்சுவலி அவர் சும்மா இப்படி நடந்து வந்தாலே ஓகே, எனக்கு அதுவே எனக்கு போதும். அவர் சும்மா இப்படி பண்ணாலே ஸ்டைலா இருக்கு. I am like so hyped up right now. தலைவர் oh my god, நான் எடுத்து கும்பிடுறேன். நல்ல சந்தோஷமா இருக்கு. ஹாப்பியா இருங்க தலைவா. எப்பவுமே வந்து we are all there for you. நெக்ஸ்ட் என்ன படம் ரிலீஸ் பண்றாங்க? அவர் மூவி என்ன இருந்தாலும் ஓகே, எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியல. குத்து பாஷா எல்லாமே பார்த்தாச்சு ஆல்ரெடி. பாஷாலாம் நம்ம வந்து சந்திரமுகி கண்டிப்பா ரிலீஸ் பண்ணோம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ் அது ஆக்சுவலி. எஸ், ரீரிலீஸ்ல வந்து வசூல் வருமா? ஏன்னா கில்லி தான் அதிகமா வசூலா இருக்கு. அவங்க பாத்துக்கிட்டோம். நாங்க ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றதுக்காக ரீரிலீஸ் பண்றாங்க. அது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாங்க வந்து சந்தோஷமா போறோம். ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருப்பீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் சின்ன வயசுல தியேட்டர்ல தான் பார்த்தேன். பட் இந்த இப்பவும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ வரணும்னு வந்து பார்த்தோம். அது எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பரா இருக்கு. நான் எல்லாருக்கும் சொல்றேன், மறுபடியும் வந்து பாருங்க. அப்போ மிஸ் பண்ணுங்க, ஒரு 25 years பேக் மிஸ் பண்ணவங்க இப்ப தியேட்டர் விசிட் அடிங்க. கரகாட்டக்காரெல்லாம் 1 year ஓடிச்சுல, இப்ப இந்த மாதிரி இப்போ ரீலீஸ்ல ஓடும். பாக்க ஓடும். என்ஜாய் பண்ணீங்கன்னா ஓடும். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ற மாதிரி படம் சூப்பரா இருக்கு. என்ன என்ஜாய் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? காமெடி, ஃபைட், டெரர் எல்லாமே சூப்பரா இருக்கு. நீலாம்பரி அவங்களோட சீக்வென்ஸ்ல எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு அப்பவே அப்படி பண்ணிருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ சூப்பரா இருக்கு. ஏன் வழி தனி வழி சீண்டாது. ஏ வழி தனி வழி சீண்டாது. பாக்கலாம், எல்லாரும் வாங்க. பாட்டு ஏத்தி படையப்பாட்டுன்னு இல்ல, தலைவர் ஸ்கிரீன்ல வந்தாலே யார் படத்தை நடிச்சாலும் சரி போய் பாக்கலாம். படையப்பா நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு ரீரிலீஸ் இதுதான். அது ரிலீஸ் ஆகும்போது நான் ரிலீஸ் ஆகல, இப்ப வந்து அது ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபேன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் உள்ள. ஏன்னா வந்து இந்த இது எவ்வளவு பழைய படமா இருந்தாலும் இன்னைக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த தலைவரோட அந்த கெத்து ஸ்டைல் எல்லாம் மாசா இருந்துச்சுங்க. செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு வந்து தலைவரோட நிறைய சீன்ஸ் பிடிக்கும் படத்துல. அதுல மெயின் திங் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சீன் தான். நீலாம்பரி அவங்க வீட்டுக்கே போயிட்டு அந்த ஊஞ்சல இறக்கி உட்காருவாரு பாருங்க மனுஷன், வேற லெவலுங்க. செம்மையா நீலாம்பரி மேம் தான். ஆக்சுவலி வந்து எனக்கு அவங்களோட ரோல் எப்படி பாக்குறேன்னா, நம்ம வந்து தமிழ் சினிமால நிறைய மூவிஸ் வரும், நிறைய விமனோட கேரக்டர் வரும். ஆனா நீலாம்பரியோட கேரக்டர் வந்து இப்போ வரைக்கும் பேசப்படுது. அந்த அளவுக்கு ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வில்லன் அப்படி இப்படி என்னென்னமோ போதுக்காத. ஆனா அப்போ சூப்பர் ஸ்டாருக்கு ஆப்போனண்டா ஒரு ஏத்த மாதிரி ஒரு வில்லியை இறக்கி அதுவும் உமன் கேரக்டர் ரோல்ல போட்டு கொண்டு வந்திருக்காங்க. செம்ம பேலன்ஸ்ங்க, சூப்பர் பேலன்ஸ். யாரும் எங்கேயுமே அந்த தூக்கலோ இறக்கலோ இருக்காது. சூப்பர். ரஜினி சார் படம் எப்பயுமே சூப்பரா தான் இருக்கும். மாஸ். செம. ஹாப்பி பர்த்டே தலைவா. வாழ்த்து. எல்லாம் சூப்பரா இருந்தது. எல்லா சாங்ஸுமே ஒன்ஸ் மோர் போட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா சாங்ஸுமே ஒன்ஸ் மோர் போட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆப்வியஸ்லி ஏவலி தனி வலி, நல்லவனுக்கு நல்லவனா இருப்பேன், அது எல்லாமே பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்தது. அந்த ஊஞ்சல் சீன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி திரும்பி ஒன்ஸ் மோர் போட்டாங்க. ஸோ ஃபுல்ஃபில்டு. சூப்பரா இருந்தது. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி 75 more to go. ஹாப்பி பர்த்டே தலைவா. we all love you so much. எப்பவுமே சந்தோஷமா இருங்க. we all will pray for you. நீ பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா. வாழ்த்த வயதில்லை, நாங்க வணங்குகிறோம். நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும். நாங்க அதுக்கு நீங்க வணங்குற ராகவேந்திரா சாமியும் நாங்க வணங்குற எல்லா சாமியும் நாங்க வேண்டிக்கிறோம். அதே மாதிரி தலைவரோட 50வது வருஷம் இது.
தமிழ் திரையுலகில் இருந்து அவங்க பாராட்டு விழா நடத்தலாம்னு கேட்டாங்க. ஆனா தலைவர் வந்து அது வேணாம்னு சொல்லிட்டாரு. ரசிகருங்க சார்பானாச்சும் நாங்க நடத்துறோம், அதனாச்சும் அவர் ஏத்துக்கணும். ஏன்னா அவர் பண்ண நல்லதெல்லாம் நிறைய வெளியே தெரியாம இருக்கு, அது மூலியனாச்சும் வெளியே தெரியணும். அதனால அந்த வேண்டுகோளை மட்டும் நாங்க தலைவருக்கு வச்சுக்கிறோம். ஹாப்பி பர்த்டே தலைவா, ஆல்வேஸ் ஐ லவ் யூ. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாப்பி பர்த்டே தலைவா. நீங்க இன்னும் ஒரு 200-300 வருஷம் ஃபுல் ஹெல்த்தோட ஹாப்பியா சந்தோஷமா வாழணும், எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். விஷ் யூ அ வெரி வெரி லாங் ஹாப்பி ஹெல்த்தி பீஸ்ஃபுல் டிவைன் லைஃப். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தலைவா. இன்னைக்கு என்னோட கல்யாண நாள். இந்த தலைவரோட பர்த்டே அன்னைக்கு தான் என் கல்யாண நாள் வச்சிருந்தேன். தலைவர் ஃபேன். வாழ்க ரஜினி. ஹாப்பி பர்த்டே ரஜினிகாந்த். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஃபாரெவர் சூப்பர் ஸ்டார், வேற யாருமே கிடையாது, அவர்தான்.